இரும்ப கரும்பாக்கும் பப்பாளி ராரி பாட்ஷா கைப்பட்டு கவுந்தேன மெல்ல என்ன. அதாவது வந்து ரஜினி படம்னா பாட்ஷா உள்ளே வராமல் இருக்கவே மாட்டாருங்க. வந்து இப்போதான் செகண்ட் சிங்கிள் கூலியோட மோனிகா ஐ லவ் யூ மோனிகா அப்படின்னு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஏற்கனவே நேர்த்தியே தெரிஞ்சு போச்சு இந்த செகண்ட் சிங்கிள் முழுக்க முழுக்க பூஜா ஹெக்டே தான் இருக்க போகிறாங்கன்னு. எப்படி ஜெயிலரில் ஒரு காவாலாவோ அது மாதிரி வந்து கூலிக்கு வந்து இந்த மோனிகா அப்படின்னு நமக்கு நேர்த்திய முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி பாடல் எப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நேற்றே அதனுடைய சின்ன வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு ஆர்பருக்குள்ளே நடக்கிற சாங் இது. இந்த பாட்டை வந்து வைசாக் ஆர்பரில் தான் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து குறிப்பாக இந்த பாட்டுக்கு இடையில ரஜினி வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தபோது எங்கேயா தலைவரை கண்ணன் வந்து சௌபீர் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. மஞ்சுமல் பாய் சௌபீர் தான் ஒரு பக்கம். அவருக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க போது. அவர் சீரியஸானவராக காமெடியா என்னன்னு தெரியல. பொதுவாகவே இது மாதிரியான ஒரு சாங் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது சீரியஸான மேட்ரு ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம். அது மாதிரி ஏதோ ஒரு ஆர்பருக்குள்ள ஒரு சீரியஸான மேட்டரில் ஏதோ கடத்தல் மேட்டரில் ரஜினி இருக்காரா என்னன்னு தெரியல. இந்த சாங் முழுக்க எங்கேயாவது ஒரு ஃப்ரேமில் ரஜினி வரமாட்டாரா அப்படின்ட்டு திரும்பவும் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் இதை ரீவைண்ட் பண்ணி ஓட்டி பார்க்குற அளவுக்கு இந்த பாட்டு ஓகே. காவாலாவுக்கு அளவுக்கு இந்த சாங் இருக்கா அப்படின் போது காவாலா முதல்ல கேட்கும் போது அப்படிதான் இருந்தது. வந்து என்னையா காவாலா 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 அப்படின்றாங்க. அதை தாண்டி இந்த மோனிகா ஐ லவ் யூ மோனிகான்னு திரும்ப ரிப்பீட் ஆக இதை கண்டிப்பாக வைரல் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது வேற லெவலில் இருக்கும். அதில் சொல்லவே தேவையில்ல. அனிருத்தோடைய அந்த மேஜிக் தாங்க. வந்து அனிருத் ரஜினிக்குனா ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங் ஒன்று போட்டு தந்துடுவார். அதுவும் குறிப்பாக அதில் வந்து சுப்லாஷ்னி, அனிருத், அப்புறமா அசல் கோளாறு 3 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. விஷ்ணு எடவன் அவர் தான் பாட்டு எழுதியிருக்காரு. அந்த வரிகள்லாம் நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காரு. அதில் இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து அந்த பாட்ஷாவை உள்ள சேர்க்காமல் இருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் மீறி இந்த ஒரு ஆர்பர் பின்னணியில் நடக்கிற ஒரு கதை, தங்கம் கடத்தலுடைய ஒரு கதை தான் இதனுடைய மெயினான ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி லோகேஷுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். அதில் சொல்லவே தெரியல. ஆகஸ்ட் 14 வெயிட்டிங் அப்படின்னு டேபிள் ப்ராஃபிட் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 600 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு இப்போ ஒரு புள்ளி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அது நாளாக இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும். தமிழில் முதல் 1000 கோடி படம், ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படம் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அதற்கு காரணம் வந்து ஒன்லி ஒன் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி படம் முழுக்க அவர் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி. அந்த ஹாப்பியோட வெளிப்பாடு தான் ஒவ்வொரு ப்ரொமோஷனாக இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் தொடங்கிட்டு இருக்காங்க. வந்து செகண்ட் சிங்கிள், அப்புறமா வந்து டீசர், அப்புறம் தேர்ட் சிங்கிள் கூட விடுவாங்க. அப்புறம் ட்ரெய்லர், முக்கியமாக ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆடியோ லான்ச் இருக்கும். ஆடியோ லான்ச்சோடு சேர்ந்து திரையுலகிற்கு அடியெடுத்து வைத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50 வருடம் ஆகிறது. அந்த 50 வருடத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டாடுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ரெண்டாவது இந்த ஆகஸ்ட் 14 ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பார்க்குறது, எந்த ஊரில் பார்க்குறது, எந்த நாட்டில் பார்க்குறது, இப்போவே ஒரு பக்கம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த மோனிகா ஐ லவ் யூ மோனிகா பாட்டுக்குள்ளே வருவோம். இந்த பாடல் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தமன்னாவை காவாலா பாட்டு கொண்டு வரும்பொழுது என்னையா தமன்னாவை போய் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து விமர்சனம்லாம் ஆரம்பத்தில் தமன்னாவுக்கு வந்து மார்க்கெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, தமன்னாவை இதில் போய் ஆட வச்சிருக்காங்க, இந்த பாட்டு எடுபடுமா, தமன்னா கூட வந்து இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சரி, தமன்னா வந்து இதில் ஜெயிலரில் வந்து ஒரு முக்கியமான வேஷம்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக என்னன்னா தமன்னா அந்த சமயத்தில் வந்து அவுட் ஆஃப் ஃபீல்டில் இருந்தாங்க, படங்கள்லாம் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக புக் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஒரு பாட்டு தாங்க காவாலான்னு ஒரு பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் பாலிவுட் வரைக்கும் தமன்னாவை வந்து வேற லெவலில் எங்கே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும். நீங்கள் பாலிவுட்டில் தெரியும், ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். ஒரு கல்யாணம் மாதிரி பெரிய கோட்டீஸ்வரர்கள் மின்னர்களுடைய கல்யாணம்லாம் நடக்கும்போது அங்கே இது மாதிரியான செலிபிரிட்டிகள் போகும்போது அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. அதுவும் தமன்னாவை புக் பண்ணுறவங்க, நீங்கள் இந்த காவாலா பாட்டுக்கு ஆடுறீங்களா அப்படின்போது அவங்க வைக்கிற டிமாண்ட் என்னன்னா 1 கோடி கொடுக்குறீங்களா அப்படின்ற அளவுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ரஜினிகாந்த் என்ற ஒரு மனிதருடைய படத்தில் யார் வந்தாலும் அவர்கள் மார்க்கெட் இழந்திருந்தா கூட சரி, அவங்க உச்சத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இதுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பூஜா ஆக்டேவா அப்படின்னாங்க. வந்து தமிழில் முகமூடின்ற ஒரு படத்தில் அறிமுகம் பூஜா ஆக்டே, மிஸ்கினுடைய படம், ஜீவாவுக்கு ஜோடியா நடிச்ச படம். அந்த படம் வந்து அட்டர் ஃபிளாப் பண்ணவுடனே வழக்கம்போல தெரியும், அந்த கதை நல்லா இருந்திருக்காரு, மேக்கிங் சரியா இருந்திருக்காது, அந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்க மாட்டாரு. ஆனால் ஒட்டுமொத்த சென்டிமெண்ட்டை தூக்கின்னு வந்து கதாநாயகி மேலே போட்டுருவாங்க. ராசி இல்லாத நாயகின்னு. அப்புறம் பீஸ்ட் படம் பண்ண உடனே அந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் சரியில்லைன்னு சொல்லும்போது மறுபடியும் ராசி இல்லாத நாயகி அப்படின்னு நீங்கள் போங்கயா, நீங்கள் தமிழில் இப்படி தான் சொல்லுவீங்கன்ட்டு பூஜா ஆக்டே அப்படியே தெலுங்குக்கு போனாங்க. தெலுங்குல போனோடனே சிரஞ்சீவி ராம் சரண் நடித்த படம் ஆச்சாரியான்னு ஒரு படத்தில் நடிச்சாங்க. வந்து அந்த படமும் அப்படியே அங்கேயே ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க. மறுபடியும் இங்கே தெலுங்குலேயும் வந்து இந்த ஃப்ளாப் சென்டிமெண்ட்டு, ராசி இல்லாத சென்டிமெண்ட் உள்ளே வந்துடுச்சு அப்படின்போது ராதேஷ்யாம் பிரபாஸ் உச்சத்தில் இருக்காரு. 5 மொழியில் அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. பேன் இண்டியா படம்,
பூஜா ஹெக்டேக்கு ரொம்ப முக்கியமான படம். வளர்ச்சி ப்ரொமோஷன் வளர்ச்சி பேட்டிலாம் கொடுத்தப்போ ராதேஷ்யாமோட ரிசல்ட் என்ன தெரியும். தெலுங்கு சினிமாவும் தமிழ் சினிமாவும் பூஜா ஹெக்டேவை ராசி இல்லாத நடிகன் தூக்கி வச்ச போதுதான் இங்க வந்த வீரம் படம். அது வந்து இந்தியில வந்து ஏதோ காச்சா மூச்சா பச்சான்னு ஏதோ ஒரு பேர்ல வரும். வந்து சல்மான் கான் தான் அதில் நடிச்சிருப்பாரு. இங்க பாரு பாலிவுட்ல இந்த படத்துக்கு அப்புறம் நான் வேற ரேஞ்சுன்னு பூஜா ஹெக்டே சொன்ன பொழுது அந்த படம் ஃபிளாப் ஆன போதுதான் நொந்து நூறாயிட்டாங்க. ஏமா ஒரு படம் ஃபிளாப் ஆகிறதுக்கு கதாநாயகி என்ன சம்பந்தம்? நானா அது ஃபிளாப்புக்கு காரணம்? திரும்ப என் மேல வந்து எல்லாத்தையும் இது பண்றீங்களே அப்படின்னு பூஜா ஹெக்டே சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகன் படத்துல அவன் கமிட் ஆனது. அது கூட கலவையான விமர்சனம். அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு பாட்டு வந்தாலும் ரஜினிகாந்த் படத்தில் அந்த பாட்டு அவங்களை வேற ரேஞ்சு கொண்டு போயிடும். பல உதாரணங்கள் இருக்கு. அதில் மிக சமீபத்திய உதாரணம் வந்து காவாலா சாங். அது மிக சமீபத்திய நடிகை வந்து தமன்னா. அதே இதுதான் இங்க பூஜா ஹெக்டேக்கும் ஒர்க் அவுட் ஆகும்போது, குறிப்பாக இந்த ஒரு பாடலுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல். ஏன்னா பூஜா ஹெக்டேவுடைய ஜனநாயகன் சம்பளம் பார்த்தீங்கன்னா 5 to 6 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஏறக்குறைய அந்த ஒரு படத்துக்கான பாதி சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் மீறி இந்த பாட்டு எந்த அளவுக்கு வெறித்தனமா இட்டடிக்கும் அப்படின்போது, வெறித்தனமான இட்ட ரஜினி ரசிகர்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்பவே இந்த பாட்டு கடகடன்னு ஏறிக்கிட்டே இருக்குது வியூஸ். அதனால கண்டிப்பா சேர்த்துருவாங்க. ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டா இந்த பாட்டு இருக்கும். அவ்வளவு பெரிய கண்டெய்னர், அப்புறம் வைசாக்ல இருக்கிற அந்த துறைமுகம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது வேற லெவலில் இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, பொதுவாகவே ஜெயிலர் முடிஞ்ச பிறகு அதனுடைய இட்டுக்கு ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் ரஜினிக்கு ஒரு காரு, அந்த நெல்சனுக்கு ஒரு காரு, அனிருத்துக்கு ஒரு காரு, எல்லாம் என்ன காரு? BMW காரு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் என்ன போட்டிருக்காங்க, ரெடியா பூஜா ஹெக்டேக்கும் ஒரு கார் ஒன்று புக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் போட்டிருங்க. அது காரணம் என்னன்னா, இந்த பாட்டோடைய இட்டு தான். முதல்ல அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு சாதாரணமாக இருக்கும் எந்த பாட்டாக இருந்தாலும். அதுவும் ரஜினி மாதிரியான மாஸ் ஹீரோக்கள் நடிச்சிருக்க இந்த பாட்டுக்குள்ள உள்ள வந்துட்டோம்னா வேற லெவலில் கொண்டு போயிடும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டுக்குள்ள ரஜினி எங்கேயாவது ஒரு இடத்துல வரமாட்டாரா அப்படின்னு நினைச்சுக்கும் போது, சௌபினை வந்து ஏன் ஃபுல்லாவே ஆட வச்சிருக்காங்க அப்படின்னு அவரும் கலக்கலா ஆடிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ்ல நிறைய பேசப்பட்ட கேரக்டர் வந்து சௌபின் தான். அந்த சௌபின் கேரக்டரா நிறைய விமர்சனங்களை பேசப்பட்டது. அவர் ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, அவங்க அப்பா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜரா, இப்படியா இருந்து தன் மகனை கொண்டு வந்தது. இந்த படம் கூலியில இவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒரு கேரக்டர், ஒரு சாங்குக்கு ஃபுல்லா ரஜினி ஆட அனுமதிச்சிருக்காரு, லோகேஷ் கனகராஜ் கொடுத்திருக்காரு அப்படின்போது சௌபினுடைய கேரக்டர் முக்கியமான கேரக்டரா இருக்கும். இவர் நாம சொன்ன மாதிரி வந்து இந்த பாட்டுல இருக்கும்போது இவர் காமெடினா இல்ல சீரியஸ் ஆனாலா இல்ல வில்லன் குரூப்பா, இவர் என்ன சம்பவம் பண்ண போறாரு, இவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து மடமாத்தி ஓட்டுறதுக்காக இங்க வந்து குரூப்ல ஆடிக்கிட்டு இருக்காரா, எதுவுமே புரியல. ஆனால் இது படத்துக்கு வெறும் ஒரு ஐட்டம் சாங், ஒரு குத்து சாங்கு, படத்துல வர ஒரு பூஜா ஹெக்டேவோட ஒன் சாங் அப்படின்ற மாதிரி போகாதுங்க. இது ஒரு முக்கியமான சாங்காக படத்திற்கு திருப்புமுனை உள்ள பாடல் காட்சியாக இருக்கும். அதுலயும் சௌபினுடைய கேரக்டர் என்ன அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. இதெல்லாம் தாண்டி வில்லனா நாகார்ஜுனா அந்த படத்துல மிரட்டி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம், அது என்னன்னு நம்ம படத்துல பார்ப்போம். ஓகே, மோனிகா இந்த பாட்டு வைபா இருக்கு. அதுக்கு அடுத்து தேர்ட் சிங்கிள் ரஜினியோடைய பாட்டா தான் கண்டிப்பா இருக்கும். அந்த பாட்டு அசல் ஒரு குத்து பாட்டு அப்படின்ற ஒரு தகவல். இதெல்லாம் மீறி டீசர் எப்படி இருக்கும், ட்ரெய்லர் எப்படி இருக்கும், அதை தாண்டி வந்து ஆடியோ லான்ச் எப்படி நடக்க போகுது, ஆடியோ லான்ச்ல ரஜினி என்ன பேச போகிறார், இதெல்லாம் மீறி ஆகஸ்ட் 14 தான் நாங்கள் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதுக்காக தான் அப்படின்னு இனி ஒவ்வொரு அப்டேட்டாக கூலி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி இந்த ப்ரீ பிசினஸ், அப்புறம் தியேட்டரிக்கல் பிசினஸ், இது எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகிறது. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.